சிவகங்கையில் அரசு பள்ளியில் படிக்கக்கூடிய 12ஆம் வகுப்பு மாணவர் கத்தியால் குத்தப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. சக மாணவரே கத்தியால் குத்தியிருக்காரு. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத செய்தியாளர் ஜெகநாத் அவர்கள் கிட்ட கேட்டு தெரிஞ்சிருக்கலாம். வணக்கம் ஜெகநாத். மாணவர்கள் மத்தியில் இப்படி ஒரு வன்முறை கலாச்சாரம் அதிகரிக்கிறது ரொம்பவே அதிர்ச்சி அளிக்குது. எதற்காக இந்த கத்தி குத்து தாக்குதல், அதுவும் சக மாணவரே ஒரு மாணவர் மீது தாக்குதல் நடத்தியிருக்காரு? இதற்கான இந்த சம்பவத்துடைய பின்னணி என்ன? விரிவான தகவல்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். சிவகங்கை அருகே நிரஞ்சான் கிராமத்தை சேர்ந்தவர் சஞ்சய் பிரசாத். இவர் மல்லல்ல அரசு திராவிட நல மேல்நிலைப் பள்ளியில 12ஆம் வகுப்பு பயின்று வருகிறார். வழக்கம் போல பள்ளிக்கு வந்திருந்த போது அதே வகுப்பில் பயிலும் மற்றொரு மாணவருடன் பாத்தீங்கன்னா அந்த முன்விரோத காரணமாக அந்த வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. குறிப்பாக இந்த வாக்குவாதம் முற்றிலும் கைகலப்பாக மாறிய நிலையில மற்றொரு மாணவர் தான் மறைத்து வைத்திருந்த அந்த கத்தியால் சஞ்சய் பிரசாத்தை சரமாரியாக தாக்கியதாகவும் கூறப்படுகிறது. இந்த தாக்குதல்ல பாத்தீங்கன்னா மாணவரின் உடலில் 4 இடங்கள்ல இந்த கத்தி குத்து காயங்கள் ஏற்பட்டிருக்கிறது. சம்பவம் நடந்தவுடன் பள்ளி வளாகத்தில் இருந்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அதிர்ச்சி அடைந்து உடனடியாக காயமடைந்த மாணவருக்கு முதலுதவி அளிக்கப்பட்டு 108 ஆம்புலன்ஸ் மூலம் சிவகங்கை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருக்கு. அங்கு மருத்துவர்கள் மாணவருக்கு சிகிச்சை அளித்த நிலையில உடலில் பல பகுதியில் காயம் ஏற்பட்டதால் அவருக்கு மருத்துவமனையில் தீவிர கண்காணிப்பு சிகிச்சை பெற்று வருவதாகவும் தற்போது மருத்துவ வட்டாரத்தில் தகவல் தெரிவித்திருக்கிறார்கள். உடனடியாக சிவகங்கை தாலுகா காவல்துறையினர் பள்ளிக்கு விரும்பி சென்று விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் சம்பவத்தில் பயன்படுத்தப்பட்ட கத்தி பறிமுதல் செய்யப்பட்டு அதுக்கு பள்ளிக்கு எப்படி இந்த கத்தி கொண்டு வரப்பட்டது, முன்விரோத காரணம் எதுவும் இருக்கிறதா என்று பல்வேறு கோணங்கள்ல காவல்துறையினர் விசாரணையானது மேற்கொண்டு வருகிறார்கள். சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து சம்பந்தப்பட்ட மாணவர்களிடமும் ஆசிரியர்களும் மற்றும் நேரில் பார்த்தவர்களிடம் தற்போது காவல்துறையினர் வாக்குமூலம் பெற்று விசாரணையானது நடத்தி கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக பள்ளி வளாகத்திலேயே மாணவர்களிடையே ஏற்பட்ட தகராறு கத்தி குத்து சம்பவம் மாறியிருப்பது பெற்றோர்கள் ஆசிரியர் மத்தியில் குறிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருந்தது கூற வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. நன்றி ஜெகநாத், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு. இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.